அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோமதி பாண்டியன் வந்த உடனே என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட நம்ம அம்மாவோட பிறந்தநாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா, அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு பல குழப்பங்களோட இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம பாண்டியன் வராது. வந்ததுமே பாண்டியனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்ட வச்சுதான் நம்ம கோமதி என்ன பண்றாங்கன்னா, கூட்டிட்டு போய் பாண்டியன் கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற தீவிர யோசனை இருக்காங்க. கோமதி எதையோ யோசிச்சுட்டு ஒரு மாதிரி வருத்தத்தோட இருக்காளே அப்படின்னு தெரிஞ்ச நம்ம பாண்டியன், என்னாச்சு கோமதி, என்ன யோசனையில் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோமதி வந்து, அது ஒன்றும் இல்லைங்க, என் அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிற கோமதி, அத்தைக்கு 75வது பிறந்த நாள் வந்துருச்சா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லைங்க, என் அம்மா வந்து ரொம்ப ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருக்கு, அது பழனி வந்து சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பமாக சேர்ந்து அம்மாவோட பிறந்தநாளை கொண்டாடணும்னு அம்மா ஆசைப்பட்டிருக்கு, அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்ல, உடனே பாண்டியன் வந்து, அது என்ன கோமதி, இதுக்கெல்லாம் யோசிப்பியா, அத்தையோட பிறந்தநாள் கொண்டாட வேணாம் நான் சொல்ல போறேன், அதுவும் கோயிலில் பண்றாங்கன்னு வேற சொல்லிட்டேன், அப்புறம் நம்ம போலன்னா எப்படி சொல்லு, கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட போய் அத்தையோட பிறந்தநாளை கொண்டாடிடலாம், அதோட கூடவே அத்தையோட பேர்ல நம்ம அன்னதானமும் கொஞ்சம் டொனேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கோமதி. ஏங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் அம்மாவோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறிடும். நான் கடைசி காலம் வரையும் என் அம்மாவை பார்க்க முடியாமல் சந்தோஷமாக 4 வார்த்தை பேச முடியாமே போயிடும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் இப்படி ஒத்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் ஒரு பக்கம், ஏய் யார் இவ, நீ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்க, அத்தையோட பிறந்தநாள் கொண்டாடத்தில் நானும் கலந்துக்கணும் தானே ஆசைப்படுவேன், என்ன உன் அண்ணனுங்க தேவையில்லாமல் பேசுவானுங்க, யார் என்ன பேசினாலும் சரி, நம்ம அத்தையோட பிறந்தநாளை கொண்டாடுவோம் நம்ம கடமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கலந்துக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. இதனால 2 குடும்பமும் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போதும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.